வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 30 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவின் முதல் மூழ்கிய அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சங்கன் மியூசியம், அதாவது மூழ்கிய நிலையில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இப்போ இது மூழ்கியது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் இருக்குது. ஆனால் இது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கா இல்லை எதுக்குள்ளே மூழ்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க எதுலேயுமே குறிப்பிடலை. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது இது நிலத்துக்கு அடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியே படித்து வச்சிங்க, மூழ்கிய அருங்காட்சியகம் அல்லது சங்கன் மியூசியம் அப்படின்ற மாதிரி படித்து வச்சிங்க. இது டெல்லியில் இருக்கிற ஹுமாயூன் கல்லறையில் தான் திறந்திருக்காங்க. ஹுமாயூன் கல்லறை வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தளத்தில் ஒன்று. ஓகே, மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டி வந்து நைட்டில் நடைபெற போகுது. ஓகேவா? இது எப்போலேருந்து எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. இந்த போட்டி தெற்காசியாலேயே முதன்முறையாக நடைபெற போகுது சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் நடைபெறுது அப்படின்னா மொத்தமாக 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் நடைபெறுது. சென்னையில் தீவுத்திடலில் தொடங்கி அண்ணா சாலை, சிவானந்தா சாலை, அதுக்கப்புறம் நேப்பியர் பாலம் வழியாக இதெல்லாம் நைட்டில் தான் நடைபெற போகுது. ஓகே, இதில் மொத்தமாக 8 அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. சென்னை, டெல்லி, கொல்கத்தா, அகமதாபாத், கொச்சி, கோவா, ஹைதராபாத், பெங்களூரு, இந்த மாதிரி 8 அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த ரோஹன் போபண்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் டென்னிஸ். நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான டென்னிஸ் வீரர் தான் இந்த ரோஹன் போபண்ணா. இப்போ அவர் ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. இப்போ அவர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டாரு, அதில் அவர் தோல்வி விட்டுட்டாரு. அதோட அவர் ஓய்வு பெறதாகவும் அறிவிச்சிருக்காரு. ஓகே, ரோஹன் போபண்ணா இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த இரட்டையர் பிரிவு டென்னிஸ் வீரர். இந்த ஆண்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் போட்டியில் அவர் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். இவர் வெல்ற முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுதான். டென்னிஸ்லேயே ரொம்ப உயரிய பட்டம் கிராண்ட்ஸ்லாம் பட்டம். ஓகேவா? அதை இப்போ தான் இவர் முதலாக வெல்றாரு. அப்படி பார்க்கும்போது இவர் ஆடவர் இரட்டையர் அணியில் வந்து வெற்றி பெற்றார். ஓகேவா? இவர் கூட இன்னொருத்தரும் விளையாடினார். இவரும் சேர்ந்து கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வந்து வென்றிருந்தாங்க. கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற மிக வயதான நபர் வந்து இவர் தான். இவர் தன்னுடைய 43வது வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். இது மட்டும் இல்லாமல் ஏடிபி தரவரிசையில் ஆடவர் இரட்டையரில் முதல் இடத்தை பிடித்த வயதான வீரருமே இவர் தான். ஓகே, ஏடிபி அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது. அதாவது டென்னிஸில் இப்போ யார் நம்பர் 1 இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான். இதுலேயுமே இவர் ஒரு டைமில் முதல் இடத்துல இருந்தார். அப்படி பார்க்கும்போது ரொம்ப வயதான ஒருத்தர் முதலிடம் பிடித்தது அதுதான் முதல் முறை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, 5000 ரூபாய் மட்டும்தான். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது சென்னையில் அண்ணா நகரை சுற்றிய பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதியுமே கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, சிறந்த சமூக சேவைக்கான தமிழக அரசு விருது பெற்ற திருநங்கை யார்? இதற்கான ஆன்சர் சத்யாதேவி. இப்போது தமிழக அரசுடைய திருநங்கை விருது இது சத்யாதேவி அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க. சமூக சேவையில் சிறந்து விளங்கின திருநங்கைகளுக்கு இந்த விருதை வந்து வழங்குவாங்க. சத்யாதேவி இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தோவாலையை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வில்லிசை மூலமாக சமூக விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினாங்க. மக்கள்கிட்ட கொரோனா விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமைகள் பற்றிய விழிப்புணர்வு எல்லாமே ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த விருது 2021 ஆண்டிலிருந்தே வழங்கிட்டு இருக்காங்க. இதோடைய பரிசு தொகை ரூபாய் 1 லட்சம். இதற்கான காசோலையும் கொடுப்பாங்க, கூடவே பாராட்டு சான்றிதழுமே வழங்குறாங்க. அடுத்தது, லோக் அதாலத் என்பதன் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். இது என்ன அப்படின்னா மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களாவே பேசி தீர்த்து கொள்றது. ஆனால் இதுக்கு நீதிபதி மற்றும் வழக்கறிஞர்களுடைய உதவி மூலமாக இப்போ சின்ன கேஸ்லாம் இருக்குல்ல, நம்ம இந்தியாவுடைய நீதிமன்றங்களில் நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதில் நிறைய கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேஸ், அதெல்லாம் பேசியே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கேஸு. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வைத்து அதில் வந்து தீர்வு காணுவாங்க. இதில் வந்து யாருக்கும் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் வந்து பெரிய அளவு ஃபைன்லாம் வந்து போட மாட்டாங்க.
சின்ன சின்ன பிரச்சனை தான் இதெல்லாம், ஒரு வக்கீலை வச்சு பேசி முடிச்சாலே வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் வச்சு வந்து இவங்க வந்து விசாரணை பண்ணி அதற்கு தீர்ப்புமே வழங்கிடுவாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் லோக் அதாலத் வந்து ஒரு வாரம் நடைபெறுது. இது ஒரு வாரத்திற்கு நடைபெற போது. இந்த லோக் அதாலத் எதுடைய அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய சட்ட சேவைகள் ஆணைய சட்டம் 1987 இதனுடைய அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய உள்ளாடி இருக்கிற பிக்சர். இப்போதான் முதலாக சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளாடி பிக்சர் எடுக்கிறதுக்கு அனுமதி பண்ணியிருக்காங்க. இதுதான் அது. ஓகே, அடுத்தது மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. இதற்கு முன்னாடி இவர் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறது யார் அப்படின்னா JP நட்டா அப்படிங்கிறவர். இப்போ இந்த மன்சுக் மாண்டவியா மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ பாருங்க, இது மட்டும் இல்லாமல் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த மன்சுக் மாண்டவியா தான். ஓகே, இப்போ இவர் சில ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 3.2% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதிர்காலத்தில் இது 3% குறையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் 2017-18 அந்த டைமில் இந்தியாவுடைய வேலை வாய்ப்பின்மை விகிதம், அதாவது வேலையின்மை விகிதம் வந்து 6% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 2017-18 எல்லாம் இந்தியாவுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அது 38% தான் இருந்துச்சு. அதாவது அவ்வளோ பேர் தான் வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து 44 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 44% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புத்தக பை இல்லாமல் பள்ளிக்கு வரும் நாட்கள் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? இதற்கான ஆன்சர் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு. அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, புத்தக பை இல்லாமல் அவங்க வந்து கிளாஸுக்கு வர்றது தான். ஓகேவா? இது தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்குல்ல, அதோடைய பரிந்துரையின்படி தான் செயல்பாட்டிற்கு வந்து வரப்போகுது. இது ஒரு வருஷத்துக்கு 10 நாட்கள் இந்த மாதிரி நடைமுறையில் இருக்கும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவ மாணவிகள் வந்து மகிழ்ச்சியாக மன அழுத்தம் இல்லாமல் ஸ்கூலில் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு 10 நாள் வந்து அவங்க புக்கே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம், நம்ம ஸ்கூல் தானே, நம்ம வந்து பயப்படாமல் கல்வி கற்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். மத்திய கல்வி அமைச்சர் யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது, அதே மாதிரி மாணவர்களுடைய தற்கொலையை தடுக்கிறதுக்காக மனோதர்பன் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. இது ஜூலை 2020 தொடங்கியிருந்தாங்க. இதை மத்திய கல்வி அமைச்சகம் தான் தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ மாணவர்களுக்கு ஏதாவது ரொம்ப தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து அவங்க கால் பண்ணி கைடன்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு தோணுது, நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வந்து கால் பண்ணி கைடன்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இதில் மாணவர்களுக்கு வல்லுநர்களால் ஆலோசனை வந்து வழங்கப்பட்டு வருது. ஓகே, இதில் பாருங்கள், ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து நிறைய நீட் அகாடமி இருக்கும். அதுக்கப்புறம் IIT JEE எக்ஸாமுக்கான கிளாஸஸ்க்கான அகாடமிஸ் எல்லாமே இருக்கும். இங்கெல்லாம் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப சின்ன வயசு மாணவர்கள், ஒரு 16-17 வயது தான் இருக்கும். அவங்க ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணி வந்து இறந்துடுறாங்க. நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், கோட்டாவில் வந்து மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து தொடங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023-24 மகப்பேறு கால இறப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவாக பதிவாகி உள்ளது? இதற்கான ஆன்சர் 45.5. அதாவது MMR, அதாவது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, 2023-24 ஆண்டில் 1 லட்சம் குழந்தை பிறப்புக்கு எத்தனை தாய்மார்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் நம்ம தமிழ்நாட்டில் 2023-24 1 லட்சம் குழந்தை பிறப்புக்கு 45.5 தாய்மார்கள் தான் இறந்திருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதே டைமில் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்புமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள் படி 1 லட்சம் பிறப்புக்கு 70 இறப்புக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை விடையுமே ரொம்ப கம்மியாக ஒரு 45.5 தாய்மார்கள் தான் இறக்குறாங்க. இப்போ இந்த மகப்பேறு இறப்புக்கு அதிக காரணங்களாக என்னென்னு சொல்லப்படுது அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற உயர் ரத்த அழுத்தம், இது மட்டும் இல்லாமல் பிரசவத்திற்கு பின் ரத்த கசிவு ஏற்படுறது. ஓகேவா? இதை தவிர இதில் பாருங்களேன், இதில் சில காரணங்கள்லாம் இருக்குது. ஒன்று, பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன், அதாவது அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஒரு மிக ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது வந்து போஸ்ட் பார்ட்டம் ஹேமரேஜ், அதாவது இந்த பிரசவத்திற்கு அப்புறம் வந்து இந்த இரத்தப்போக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் செப்சிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்பு வந்து ஏதாவது நம்ம உடம்புக்கு ஒரு தீமை வருது, லைட்டாக வந்து ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள், நம்மளோட உடம்புல இருக்கிற செல் எல்லாம் வந்து அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அதை அழிக்கும். ஆனால் இந்த செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு நோயில் என்ன ஆகும் அப்படின்னா,
நிறைய பவர் உருவாக்கி அந்த செல்லை வந்து அழிக்கும். அதாவது அந்த பாக்டீரியாவையோ இல்லை அந்த வைரஸையோ வந்து அழிக்கும். அப்படி அழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படுது. ஏன் அப்படின்னா லைட்டாக பவர் யூஸ் பண்ணாலே அதை அழிச்சிட முடியும். ஆனால் ரொம்ப அதிகமான பவர் யூஸ் பண்ணி அதை அழிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற அதிகமான உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது. இது வந்து செப்சிஸ். இது கூட வந்து இந்த கருவுற்ற தாய்மார்கள் பிரசவத்தின் போது வந்து இந்த ஒரு நோயை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஹார்ட் டிசீஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், சுகர் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் அபார்ஷன் ஏதாவது பண்ணிட்டாங்க, கருக்கலைப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தமாகவும் சில பிரச்சனைகள் வருது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தோராயமாக படித்து வச்சிங்க. அடுத்தது இதில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் 2019-20 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 1,00,000 குழந்தை பிறப்புக்கு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 2019-20 53.3, 2020-21 73.1, அடுத்தது 2021-22 90.5, 2022-23 52.2, அடுத்தது 2023-24 இப்போ நம்ம பார்த்த 45.5. ஓகேவா, இதில் பாருங்கள் 2021-22 எல்லாம் கொரோனா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நிறைய பேர் வந்து இறந்தாங்க. ஓகே, அடுத்தது வெனிசுலாவில் இப்போ அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் நிக்கோலஸ் மதுரோ அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றார். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மூழ்கி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது இந்தியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது தற்போது தன் ஓய்வை அறிவித்த ரோஹன் போபண்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் டென்னிஸ். அடுத்தது சிறந்த சமூக சேவைக்கான தமிழக அரசின் விருது பெற்ற திருநங்கை யார்? இதற்கான ஆன்சர் சத்யாதேவி. இது திருநங்கைகளுக்காக மட்டும் வழங்கப்பட்ட விருது. ஓகேவா, திருநங்கைகளில் சிறப்பாக சமூக சேவை பண்ணுறவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்குவாங்க. அடுத்தது லோக் அதாலத் என்பதன் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் மக்கள் நீதிமன்றம். ஓகே, இப்போ லோக்பால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லோக்பால்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. அடுத்தது புத்தக பை இல்லாமல் பள்ளிக்கு வரும் நாட்கள் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? இதற்கான ஆன்சர் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு. அடுத்தது 2023-24 மகப்பேறு கால இறப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவாக பதிவாகி உள்ளது? இதற்கான ஆன்சர் 45.5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.